ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கேஎல் ஃபேஷன் அகாடமி. லாஸ்ட் கிளாஸில் நம்ம நார்மல் ஸ்ட்ரைட் கட் ப்ளவுஸ் கட்டிங் பார்த்தோம். இந்த கிளாஸில் நார்மல் ஸ்ட்ரைட் கட் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் வி பார்ட்டுக்கு கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த கிளாத்தை எடுத்துக்கிறேன். இதை நம்ம ஃபோல்டு பண்ணி 1.5 இன்ச் அகலம் 8 இன்ச் நீளம் நம்ம கட் பண்ணியிருந்தோம். நம்ம ஓப்பன் பண்ணும்போது நமக்கு 3 இன்ச் அகலமும் 8 இன்ச் நீளமும் கிடைக்கும். இந்த கிளாத்தை நான் இந்த சைடு ஒரு 1/2 இன்ச்சுக்கு மடிச்சுட்டு இந்த கார்னரில் ஸ்டிச்சிங் கொடுத்துக்கிறேன். லெஃப்ட் சைடு கார்னரில் ஒரு ஸ்டிச்சிங் ஃபுல்லாக கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம பட்டிக்கு 6 பீஸ் கட் பண்ணி வச்சுருந்தோம். இதில் ஃபஸ்ட்டு ஒரு 2 பீஸை எடுத்து தனியாக வச்சிடணும். அந்த பீஸில் இப்போதைக்கு எதுவுமே தைக்க வேண்டாம். மீதி 4 பீஸை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு 2 பீஸாக எடுத்து சேர்த்து வச்சு இந்த சைடில் ஃபுல்லாக ஒரு ஸ்டிச்சிங் கொடுக்க போகிறோம். கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிக்கணும். இந்த மாதிரி கிளாத்தை வச்சு பார்க்கும்போது இந்த ஹைட்டான இடம் இந்த மாதிரி இருக்கணும். ஓகேங்களா, 2 சைடுமே சேம் ஹைட்டான இடம் இருக்கணும். இப்போ நம்ம இந்த கிளாத்தை இப்படி நேராக வச்சு பார்க்குறோம் அப்படின்னா நமக்கு ஆப்போசிட் சைடு சேமாக இருக்க மாதிரி வரணும். அந்த மாதிரி பார்த்து கரெக்டாக ஸ்டிச் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பார்ட்டெல்லாம் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிட்டோம்னா தான் நமக்கு ஜாயின் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம நார்மல் ப்ளவுஸ் தான் ஸ்டிச் பண்ணுறோம். இது நமக்கு ப்ளவுஸ் பீட் இருக்கு இல்லையா, அது பார்த்திங்க அப்படின்னா நல்ல பக்கம் கெட்ட பக்கம் எல்லாமே சேமாக தான் இருக்கும். ஸ்டிச்சிங் நான் கார்னரில் கொடுக்குறேன், பாருங்கள், உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். வி பார்ட் கிளாத்தில் 1/2 இன்ச்சு மடித்து நம்ம தச்சு வச்சாச்சு. பட்டி துணியும் நம்ம தச்சு வச்சுருக்கோம். பட்டி துணிக்கு நம்ம 6 கிளாத் எடுத்திருந்தோம். 2 கிளாத்தாக 4 கிளாத்தை நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணியிருக்கோம். அது போக பேலன்ஸ் நம்மக்கிட்ட 2 கிளாத் இருக்குது. இதை வந்து நம்ம இப்போவே நம்ம ஸ்டிச் பண்ணக்கூடாது. ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது தான் பண்ணணும், இப்போவே பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு நான் ஸ்லீவுக்கு கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த கிளாத்தை எடுத்திருக்கேன். ஸ்லீவ் ஓப்பன் வரும்ல கீழ் பக்கம், அதில் நான் ஒரு 1/2 இன்ச் மடித்து சென்டரில் ஒரு ஸ்டிச்சிங் கொடுத்துருக்கேன். கார்னரில் கொடுக்கல, சென்டரில் கொடுத்துருக்கேன். ஏன் அப்படின்னா நம்ம நார்மல் ப்ளவுஸுக்கு எம்பிங் பண்ணுவோம். ஸோ சைடு நம்ம ஸ்டிச்சிங் கொடுத்தோன்னா நமக்கு எம்பிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்காது. ஸோ சென்டரில் கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு எம்பிங் பண்ணிவிட்டு ஃபைனலாக இந்த சென்டர் ஸ்டிச்சை நம்ம எடுத்து விட்டுருவோம். நெக்ஸ்ட் நம்ம 1/2 இன்ச் கேப்பில் ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்க போகிறோம். ஷோல்டர் நம்ம சரிவாக தான் ஸ்டிச் பண்ணுவோம். 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. ஆம்கோல் சைடு 1/2 இன்ச்சுக்கு ஒரு 2 பாயிண்ட் கூட மார்க் பண்ணிவிட்டு ஸ்லாண்டிங் லைன் போட்டுட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இதில் அதிகமான துணி வர்றது நமக்கு ஆம்கோல் சைடு, கம்மியாக துணி வருது பார்த்தீங்களா, இதுதான் நமக்கு நெக் சைடு. ஓகே, நான் ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கிறேன், டபுள் ஸ்டிச்சிங் கொடுத்துக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம ஃப்ரண்ட் பீஸில் 3 டாட் பிடிப்போம். அந்த டாட் பிடிச்சிக்கலாம். இது நமக்கு ஆம்கோல் சைடு, இது நமக்கு நெக் சைடு. ஓகே, நெக் சைடு தான் நமக்கு சென்டர் டாட் வரும். ஓகே, நம்ம எப்படி சென்டர் டாட் எடுக்கணுங்கிறது, நம்ம நெக் சைடு வர்ற கிளாத்தை இந்த மாதிரி மடிச்சுக்கணும். 2ஆக மடிச்சுட்டு இப்போது இந்த இடத்துல நல்லா கையால் ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அதில் ஒரு லைன் உங்களுக்கு நல்லா பிரிண்ட் ஆகிருக்கும். ஓகே, நல்லா கையால் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ இதில் ஒரு லைன் ஃபார்ம் ஆகிருக்குல்ல, இந்த இடத்துல நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். இனி நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ப்ளவுஸை நம்ம பக்கத்துலேயே வச்சுக்கணும். ஒன்றுக்கும் நம்ம அளவு கரெக்டாக அளந்து பார்த்து தான் ஸ்டிச் பண்ணணும். இப்போது இந்த சென்டர் டாட் பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச்சு ஹைட்டு வருது. 2.5 இன்ச்சு டு 2.25 இன்ச்சு. இப்போ நான் 2.5 இன்ச்சே எடுத்துக்கிறேன். 2.5 இன்ச்சு ஹைட்டில் ஸ்டிச் பண்ண போகிறேன். இதனுடைய அகலம் பார்த்திங்கன்னா நமக்கு 1/4 இன்ச்சு தான். ஓகே, இப்போது இந்த இடத்துல நான் 2.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். ஹைட்டு அகலம் நான் 1/4 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, டாட் பிடிச்சிக்கலாம். நம்ம இப்போது டாட்க்கு நம்ம எப்பயுமே டபுள் தையல் தான் கொடுக்கணும், அப்போ தான் நல்லா ஸ்டிச்சிங் ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்புறமா இந்த த்ரெட் இருக்குல்ல, த்ரெட்டை வந்து ஒட்டை கட் பண்ணாமல் கொஞ்சம் தூரம் நீங்கள் இடைவெளி விட்டு கட் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த தையல் வந்து பிரிந்து வராமல் நீட்டான ஃபினிஷிங்கும் கிடைக்கும். ஸோ இந்தளவுக்கு கேப் விட்டே கட் பண்ணிக்கோங்க. இனி நம்ம அளவு ப்ளவுஸை பக்கத்துலேயே வச்சுக்கணும். இன்ச் பை இன்ச்சாக கரெக்டாக மெஷர்மெண்ட் எடுத்து தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். சின்ன வேரியேஷன் வந்தால் கூட ஃபினிஷிங் நீட்டாக வராது. நெக்ஸ்ட்டு பட்டி டாட்டுக்கு அளவு எடுத்துக்க போகிறோம். இப்போ இந்த இடத்துல இருந்து டாட் பிடிச்சிருக்காங்களே, இதில் ஒரு தையல் தெரியுதா, இந்த இடம் வர அளந்துக்கலாம். எனக்கு 3.25 இன்ச் வருது. இப்போ இதை நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஃப்ரண்ட் கிளாத்தில் மார்க் பண்ணிக்கலாம். நம்ம கிராஸாக கட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இந்த இடத்துல 3.25 இன்ச்சு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கணும். அப்புறமா டாட்டுடைய அகலம் பார்க்கணும். அகலம் பார்க்குறதுக்கு டாட் பிடிச்சிருக்காங்க இல்லையா, அந்த துணியை எடுத்துகிட்டு பாருங்கள், இந்த மாதிரி அந்த துணியை நல்லா நேராக இழுத்து விட்டுட்டு அளந்துக்கோங்க. எனக்கு 1 இன்ச் வருது. இப்போது நம்ம ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணியிருந்தோம்ல, அந்த இடத்துலேருந்து 1 இன்ச் மார்க் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா இந்த இடத்துல இருந்தும் 1 இன்ச் மார்க் பண்ணிக்கணும். ஓகேயா, ஓகே, இந்த 3 பாயிண்ட்டே நம்ம மார்க் பண்ணிட்டோம். இதுதான் நமக்கு சென்டர் பாயிண்ட்டு.
இப்போ இந்த சென்டர் பாயிண்ட்டில் இந்த மாதிரி கையை வச்சுட்டு நம்ம மடித்து இப்படி பார்க்கும்போது 2 சைடு அடுத்து நம்ம ஒரு பாயிண்ட்டை மார்க் பண்ணியிருந்தோம்ல, அது சேமாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்புறமா நம்ம டாட்டுடைய ஹைட்டு நம்ம பார்க்கணும். ஓகே, அளவு ப்ளவுஸை எடுத்துக்கோங்க. டாட்டுடைய ஹைட்டு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். டாட்டுடைய ஹைட்டு அளந்துக்கலாம். இங்கேருந்து இங்கே டேப் வச்சு அளந்துக்கலாம். நல்லா இழுத்து அளந்துக்கோங்க, அப்போ தான் அளவு கரெக்டாக இருக்கும். ஏன்னா அது பழைய துணிங்கிறதுனால கொஞ்சம் சுருங்கி தான் இருக்கும். எனக்கு 2 இன்ச் வருது. ப்ளவுஸ் பீஸில் நம்ம சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணியிருந்தோம்ல, அந்த இடத்துலேருந்து இப்போது டாட்டுடைய ஹைட்டு 2 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி லைன் போட்டுக்கோங்க. உங்களுக்கு கையில் வரல அப்படின்னா ஸ்கேல் யூஸ் பண்ணி லைன் போட்டுக்கோங்க. ஓகே, இதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். நமக்கு இந்த மாதிரி இருக்கும். இந்த சைடும் வேணும்னா நீங்கள் லைன் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம இந்த லைன்லேயே ஸ்டிச்சிங் கொடுப்போம். டபுள் ஸ்டிச்சிங் கொடுக்கணும். டாட்டை பொறுத்தவரையும் டபுள் ஸ்டிச்சிங் கண்டிப்பாக கொடுக்கணும். ஒட்டி த்ரெட்டை கட் பண்ணக்கூடாது. கொஞ்சம் தூரம் கேப் அவுட்டே கட் பண்ணிக்கணும். ஓகே, நம்ம சென்டர் டாட்டும் பிடிச்சாச்சு, பட்டி டாட்டும் பிடிச்சாச்சு. இனி நம்ம ஆம்கோல் டாட் பிடிக்கணும். அதுக்கு சென்டர் டாட்டில் இந்த மாதிரி இப்படி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அந்த டாட்டை கரெக்டாக பிடிச்சிட்டு இந்த மாதிரி தேய்ச்சி விடுங்க கையால். அதே மாதிரி பட்டி டாட்டையும் இதே மாதிரி தேய்ச்சி விடுங்க. தேய்ச்சி விட்டுட்டு இப்போ பாருங்கள், இந்த இடத்துல நமக்கு ஒரு மார்க்கிங் இருக்குது. ஓகேயா, நம்ம தேய்ச்சி விட்ட இடத்துல பார்த்திங்கன்னா 2 பாயிண்ட்டும் மீட் பண்ணுற அந்த சென்டர் பாயிண்ட்டு உங்களுக்கு தெரியுதா? ஓகே, இதில் நீங்கள் ஒரு மார்க்கிங் கொடுத்துக்கோங்க. இப்போது இந்த டாட்டை இந்த மாதிரி கையால் பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு ஆம்கோல் சைடும் கையால் இன்னொரு கையால் பிடிச்சிக்கோங்க. இதுதான் ஆம்கோல் டாட் பிடிக்க போகிறோம். இப்போது இந்த இடம் வரையும் எனக்கு 1.5 இன்ச் வருது. மோஸ்ட்லி 1.5 இன்ச்சு 1 இன்ச், ரொம்ப நெருக்க வராது. 1.5 இன்ச் 1.25 இன்ச்சு அந்த தூரம் வரும். நீங்கள் அளந்து பார்த்துக்கோங்க உங்களுடைய அளவு ப்ளவுஸை. இப்போது இங்கேருந்து ஆம்கோல் டாட் பிடிச்சிக்கலாம். நான் ஒரு 1.5 இன்ச்சுக்கு பிடிச்சிக்கிறேன். 1/4 இன்ச் கேப்பில் பிடிக்கணும். உங்களுக்கு 1/4 இன்ச் எவ்வளோ தூரம் அப்படின்னு தெரியலனா 1/4 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு லைன் போட்டுட்டு நீங்கள் அதில் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஆம்கோல் டாட்டு தைச்சிக்க போகிறேன். ஹைட்டு பார்த்தீங்கன்னா சென்டர் பாயிண்டில் இருந்து 1.5 இன்ச்சு, அகலம் பார்த்தீங்கன்னா 1/4 இன்ச் கேப்பில் ஸ்டிச்சிங் பண்ணிக்க போகிறேன். ஓகே, நம்ம இப்போ 3 டாட்டும் ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம பட்டி துணி 2 துணியாக ஸ்டிச் பண்ணி வச்சிடணும்ல, அதை நம்ம இந்த கிளாத் கூட அட்டாச் பண்ணிக்க போகிறோம். இப்போது 4.5 இன்ச் இருக்கு இல்லையா, 4.5 இன்ச் தான் நமக்கு வி பார்ட் பக்கத்தில் வரும். 4 இன்ச் வந்து இந்த சைடு வரும். ஓகேயா, இப்போ பட்டி துணிக்கு கட் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த கிளாத்தை இந்த கிளாத்தோட இப்படி லைட்டாக கிராஸாக வைக்கணும். நேராக வைக்கிறத விட லைட்டாக இப்படி கிராஸாக வச்சிங்க அப்படின்னா அந்த ஃபினிஷிங் நீட்டாக கிடைக்கும். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு வி ஷேப் தெரியும் பாருங்கள், இந்த மாதிரி வி ஷேப் தெரியணும். இந்த இடத்துலையும் ஒரு வி ஷேப் தெரியணும். ஓகே, உங்களுக்கு பார்க்குறதுக்கு தெரியுதா? இந்த மாதிரி வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். பட்டி துணியுடைய சிங்கிளாக ஒன்று வச்சுருந்தோம்ல, நம்ம ஸ்டிச் பண்ணாமல் சிங்கிளாக வச்சுருந்ததை கெட்ட பக்கத்துக்கு மேலே வச்சு நம்ம தைப்போம். இன்னொன்று நம்ம சுற்றி ஓரம் அடித்து வச்சுருந்தோம்ல 2 துணியை, அதை வந்து நல்ல பக்கத்துக்கு மேலே நல்ல பக்கம் வச்சு ஒரே டைமில் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம இப்போது ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டார்ட் பண்ணும்போது கண்டிப்பாக பேக் ஸ்டிச் கொடுத்துக்கணும், அப்படி இல்லைனா பிரிந்துட்டு வந்துடும். இப்போ நம்ம சிங்கிளாக இருக்க பட்டி துணியை கெட்ட பக்கத்துக்கு மேலேயும், டபுளாக இருக்க பட்டி துணியை நல்ல பக்கத்துக்கு மேலேயும் வச்சு தைச்சிக்கிட்டு இருக்கோம். நம்ம ஏன் இப்படி தைக்கிறோம் அப்படின்னா, சென்டரில் உள்ள சிலும்பல் பகுதி நமக்கு வந்து வெளியே தெரியாது. நம்ம இந்த மாதிரி தைச்சோம் அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாதிரி தைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா, ஸ்டார்டிங்கில் நம்ம பட்டி துணியை கட் பண்ணி வச்சுருந்ததோட நம்ம 2 பட்டி துணியை சேர்த்து வச்சு தைச்சோம்ல, அந்த டைமில் நீங்கள் 2 வச்சு தைக்காமல் 3 பட்டி துணியை சேர்த்து வச்சு தைச்சிட்டு நல்ல பக்கத்துக்கு மேலே நல்ல பக்கம் வச்சு தையுங்க. இதில் ஒரு 2-3 ப்ளவுஸ் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் சொன்ன இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது ஸ்டிச் பண்ணுறதுக்கு டைம் எடுக்கும், கொஞ்சம் மெதுவாக தான் தைக்கணும். பார்த்து துணியை நேராக எடுத்து மெதுவாக தைங்க. இப்போது தைச்சாச்சு பாருங்கள், இந்த மாதிரி கிடச்சிருக்கு நமக்கு. இப்போது நம்ம இந்த இடத்துல படிமான தையல் போடுவோம். இந்த துணியை லைட்டாக மெதுவாக இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு இந்த இடத்துல படிமான தையல் போட்டுக்கலாம். படிமான தையலும் நம்ம மெதுவாக தான் போடணும், ஃபாஸ்ட்டாக போடக்கூடாது. ஓகே, நம்ம இப்போ இதை ஸ்டிச் பண்ணியாச்சு. இது பார்த்திங்கன்னா நம்ம டபுளாக கொடுத்துருந்தோம்ல அந்த பட்டி துணி, ஓப்பன் பண்ணி இந்த சைடு பார்த்தோன்னா சிங்கிளாக இருக்க பட்டி துணி. இப்போ உள்ளே நமக்கு அந்த சிலும்பல் மறைஞ்சிடும். அப்புறமா இந்த டாட்டை இந்த மாதிரி மேலே தூக்கி விட்டுட்டு தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கும்போது இந்த டாட் எவ்வளோ அகலம் பிடிச்சாங்க அப்படிங்கிறது தெரியும். ஸோ இதை பார்த்து கேர்ஃபுல்லாக தான் ஸ்டிச் பண்ணணும். ஓகே, நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு சிலும்பல் பகுதி பார்த்திங்கன்னா பாருங்கள் இப்படி உள்ளே போயிடும். ஸோ நமக்கு வெளியில் நீட்டாக இருக்கும் ஃபினிஷிங். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இப்போ அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கிறேன். வி பார்ட் பகுதி இருக்கு இல்லையா, அதை இந்த மாதிரி நான் மடித்து விட்டுட்டு மேலே ஒரு 1/4 இன்ச், ஏன்னா கிராஸ் பீஸ் நம்ம அட்டாச் பண்ணுவோம். ஸோ மேலே ஒரு 1/4 இன்ச்சு கேப் விட்டுட்டு ஒரு மார்க்கிங் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கீழே எந்த அளவுக்கு இந்த துணி லென்த்து வருதோ பார்த்துட்டு அந்த இடத்துலையும் ஒரு மார்க்கிங் கொடுத்துக்கணும். அப்புறமா அதே மாதிரி ஆம்கோல் சைடும் மார்க் பண்ணிக்கணும். இப்போ இந்த சைடு வந்து ஸ்லீவ் அட்டாச் பண்ணும்போது அந்த கிளாத்தை மேலே எடுத்து விட்டுருப்போம், இந்த சைடு மேல் பக்கம். ஓகேயா, அதனால் கரெக்டாக எந்த இடத்துல அந்த கிளாத் வந்து எண்ட் ஆகிருக்கோ அந்த இடத்துலேருந்து கீழே எந்த இடத்தோட எண்ட் ஆகுதோ அப்போ நான் அந்த இடத்த மார்க் பண்ணிக்கிறேன். அதாவது ஆம்கோல் சைடு அதுக்கப்புறம் நம்ம ஸ்லீவ் அட்டாச் பண்ணியிருப்போம். ஸோ இந்த கிளாத்தை மேலே தள்ளி விட்டுட்டு நம்ம இதில் ஸ்டிச்சிங் கொடுத்துருப்போம். ஓகேயா, கீழே தள்ளி விடலை, மேலே வந்து தள்ளி விட்டுட்டு தான் இந்த இடத்துல நம்ம ஸ்டிச்சிங் கொடுத்துருப்போம். அதனால தான் நான் இந்த கிளாத்தை இந்த மாதிரி வச்சு நான் அளவு மார்க் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம மார்க் பண்ண 2 இடத்துலையும் டெய்லர் மார்க்கு கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம டெய்லர் மார்க்கு கொடுத்துருந்தோம்ல, அந்த தூரத்துக்கு உள்ள இந்த மாதிரி பட்டி துணியை ஃபஸ்ட்டு நம்ம டபுளாக தைச்சிருந்தோம்ல, டபுள் பட்டி துணியை வச்சு தைச்சிருந்தோம்ல, அதை வந்து இந்த மாதிரி உள் பக்கமாக மடக்கிக்கோங்க. அப்புறமா சிங்கிளாக தைச்சிருந்தோம்ல, அதையும் இந்த மாதிரி உள் பக்கமாக மடிச்சுட்டு கையெல்லாம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணும்போது சிம்பிள் பகுதி நமக்கு உள் பக்கமாக இருக்கும், வெளி பக்கமாக நமக்கு தெரியாது, நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகே, பாருங்கள் தைச்சாச்சு, நீட்டான ஒரு ஃபினிஷிங் கிடச்சிருக்கு. பாருங்கள், சிலிம்பல் பக்கம் நமக்கு வெளிப்பக்கம் தெரியவே இல்லை. இப்போ இனி இந்த இடத்துல நம்ம ஹூக் பார்ட்டுக்கு தனியாக கிளாத்து கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த கிளாத்தை இதில் நம்ம அட்டாச் பண்ணிக்கணும். ஓகே, நல்ல பக்கம் கெட்ட பக்கம் மார்க் பண்ணிக்கணும். இப்போ இது நமக்கு கெட்ட பக்கம், இது நமக்கு நல்ல பக்கம், இதுவும் நமக்கு நல்ல பக்கம். ஓகே, நல்ல பக்கத்துக்கு மேலே நல்ல பக்கத்தை இந்த மாதிரி வச்சு நம்ம ஒரு ஸ்டிச்சிங் கொடுக்கணும். ஓகே, 1/4 இன்ச்சு கேப்பில் ஒரு ஸ்டிச்சிங் கொடுத்துடலாம். இந்த ஸ்டிச்சிங் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு இதை அப்படியே டர்ன் பண்ணிவிட்டு நம்ம படிமான தையலும் கொடுத்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி டர்ன் பண்ணிவிட்டு நல்லா துணியை நல்லா நேராக எடுத்து விட்டுக்கோங்க. எடுத்து விட்டுட்டு நம்ம படிமான தையலும் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம கீழ்ப்பக்கமாக உள்ள துணியை இந்த மாதிரி உள்பக்கமாக மடிக்கணும். மேல் பக்கம் மடிக்கக்கூடாது உள்பக்கமாக. ஓகே, ஏன்னா மேல் பக்கம் நமக்கு நெக்கு வரும். ஓகேயா, கீழ்ப்பக்கம் உள்ள துணியை மட்டும் உள்பக்கமாக ஒரு மடிப்பு மடிக்கணும். மடிச்சுட்டு பாருங்கள், உள்பக்கமாக மடிக்கணும். நெக்ஸ்ட்டு லெஃப்டில் இருந்து ரைட் நோக்கி ஒரு மடிப்பு இந்த மாதிரி மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு நம்ம ஃபுல்லாக ஒரு ஸ்டிச்சிங் கொடுத்துடலாம். ஓகே, வீடியோ நல்லா பார்த்துக்கோங்க, நான் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க. ஸ்லோவாகவே ஸ்டிச் பண்ணுங்கள், ஏன்னா நமக்கு ஃபினிஷிங் நீட்டாக இருக்கணும். மெதுவாகவே ஸ்டிச் பண்ணுங்கள். இந்த இடம் வந்த உடனே நீங்கள் நீடியில் உள்ளே பஞ்ச் பண்ணிவிட்டு ஃபுட்டை ஏற்றி விட்டுக்கோங்க. ஏற்றி விட்டுட்டு நல்லா இங்கே வரையும் மடித்து விட்டுக்கோங்க. மடித்து விட்டுட்டு அப்புறமா நீங்கள் இறக்கி விட்டுக்கோங்க. இறக்கி விட்டுட்டு ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இனி மேல் பக்கமாக உள்ள எக்ஸஸ் கிளாத்தை கட் பண்ணி விட்டுடலாம். இது நமக்கு நெக் பகுதியில் வரும். இந்த இடத்துல நம்ம கிராஸ் பீஸ் வச்சு அட்டாச் பண்ணுவோம். அப்போது நமக்கு நீட்டான ஃபினிஷிங் கிடச்சிரும். பாருங்கள், இப்போது இந்த மாதிரி தான் இருக்குது நமக்கு. இப்போது நமக்கு எக்ஸஸாக இருக்க த்ரெட்டு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா த்ரெட்டுகளையும் வந்து கட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வி பார்ட் சைடு உள்ள பட்டி துணியையும் இதே மாதிரி மடித்து தைச்சிக்கணும். இனி இது கூட வி பார்ட்டுக்கு தேவையான கிளாத் நம்ம தனியாக கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை நம்ம அட்டாச் பண்ணிக்கணும். ராங் சைடு ரைட் சைடு நோட் பண்ணிக்கோங்க. இதில் நல்ல பக்கத்துக்கு மேலே கெட்ட பக்கத்தை வச்சு ஸ்டிச் பண்ணணும். 1/4 இன்ச்சு கேப்பில் ஸ்டிச்சிங் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி கிடச்சிருக்கு. இதை நம்ம கீழ்ப்பக்கமாக இந்த மாதிரி உள் பக்கமாக மடிச்சுட்டு சைடில் இந்த மாதிரி மடித்து விட்டுக்கணும். மடிச்சுட்டு நல்லா கையால் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் மேலே உள்ள கிளாத் நமக்கு நெக் சைடு வரும். இதில் ஒரு 1/4 இன்ச் மட்டும் கேப் விட்டுக்கோங்க. 1/4 இன்ச்சு கீழே வி ஷேப்பில் இந்த மாதிரி ஒரு மார்க்கிங் கொடுத்துக்கோங்க. வி ஷேப்பில் மார்க் கொடுத்துக்கோங்க. கண்டிப்பாக 1/4 இன்ச்சு கேப் விட்டு வி ஷேப் போட்டுக்கோங்க, உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அப்புறமா இதை இந்த மாதிரி மடித்து விடுங்க. இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. ஏன்னா எந்த இடத்துலலாம் நமக்கு வந்து வி பார்ட் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு நமக்கு தெரியாது இல்லையா, அதனால் இந்த மாதிரி மடித்து கையால் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் நல்லா தடம் வந்திருக்கும் இல்லையா, அந்த இடத்த இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் சென்டரில் ஒரு மார்க்கிங், நெக்ஸ்ட்டு இதில் ஒரு மார்க்கிங், அப்புறமா கீழே ஒரு மார்க்கிங். இந்த இடத்துலலாம் நம்ம வந்து
வி மாதிரி நம்ம அப்படியே தைச்சிட்டு வரணும். ஓகேயா? ஆல்ரெடி நம்ம பட்டு பாவாடை சட்டை இருக்குல்ல, அதில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் எப்படி ஸ்டிச் பண்ணி கொண்டு வரணும் அப்படின்ட்டு. ஸோ இதில் நான் ரொம்ப தெளிவாக சொல்லலை, ஏன்னா அவங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும் இல்லையா, நான் திருப்பி சொன்னால் உங்களுக்கு போர் அடிக்கும். ஓகே, வி பார்ட் சைடு நம்ம இந்த மாதிரி தச்சு ஃபினிஷ் பண்ணிட்டோம். இனி நம்ம பேக் சைடை எடுத்துக்கணும். நம்ம கட் பண்ணும்போதே ஆல்ரெடி 1.5 இன்ச் நம்ம மார்க் பண்ணி டெய்லர் மார்க்கு கொடுத்துருந்தோம். இப்போது அந்த இடத்துல ஒரு லைன் போட்டுக்கோங்க, உங்களுக்கு தெரியல அப்படின்னா. அப்படி இல்லைனா உங்களுக்கு இப்போ திருப்பியும் அந்த நீங்கள் டெய்லர் மார்க்கு கொடுக்க ஏதாட்டும் மறந்துருந்தீங்க அப்படின்னா கீழ் பக்கமாக 1.5 இன்ச் நீங்கள் மார்க் பண்ணி ஸ்கேல் வச்சு லைன் போட்டுட்டு அதை நீங்கள் 2 மடிப்பாக மடித்து உள் பக்கமாக தைச்சிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பேக் சைடு 2 டாட் பிடிக்கணும். அதுக்கு ப்ளவுஸை நீங்கள் பேக் சைடை மட்டும் எடுத்து இந்த மாதிரி இப்படி உள் பக்கமாக இந்த மாதிரி மடித்து போட்டுக்கோங்க. மடித்து போட்டுட்டு அந்த மடிப்பு மெயினாக கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. சென்ட்ரு பார்த்து கரெக்டாக மடித்து போட்டுக்கோங்க. மடித்து போட்டுட்டு இப்போ நம்ம இந்த கார்னரில் இருந்துட்டு நம்ம அளவு எடுத்துக்கணும். உங்களுடைய அளவு ப்ளவுஸை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேருந்து ஒரு 3.5 இன்ச்சில் எடுத்தால் கரெக்டாக இருக்கும். மோஸ்ட்லி 3.5 இன்ச் வந்து கரெக்டாக இருக்கும் எல்லாருக்குமே. அந்த டாட்டுடைய ஹைட்டு தான் வேரியேஷன் ஆகும். நான் இங்கேருந்து 3.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இப்போது அந்த இடத்த சென்டர் பாயிண்ட்டாக வச்சுட்டு இந்த சைடு அந்த சைடு ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். நான் டாட்டுடைய ஹைட்டு 3.5 இன்ச் எடுத்துக்கிறேன். உங்களுடைய அளவு ப்ளவுஸில் டாட்டுடைய ஹைட்டு எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி ஹைட்டு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. நான் 3.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே இதில் உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா லைன் போட்டுக்கோங்க. தைக்கும்போது அப்போ ஈஸியாக இருக்கும். நான் இப்போ அப்படியே தைச்சிக்க போகிறேன். இன்னொரு சைடும் இதே மாதிரி நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இப்போ 2 சைடு டாட்டும் நான் தைச்சிக்க போகிறேன். பேக் சைடு நான் 2 டாட்டும் பிடிச்சி கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம கிராஸ் பீஸ் அட்டாச் பண்ணிக்கலாம். நல்ல பக்கம் எது கெட்ட பக்கம் எதுன்னு மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம நல்ல பக்கத்துக்கு மேலே நல்ல பக்கம் வச்சு ஃபஸ்ட்டு ஒரு 1/4 இன்ச் கேப்பில் ஸ்டிச்சிங் கொடுப்போம். நல்ல பக்கத்துக்கு மேலே தான் நல்ல பக்கம் வச்சு ஒரு 1/4 இன்ச் கேப்பில் ஸ்டிச்சிங் கொடுப்போம். கிராஸ் பீஸ் நீங்கள் ஒரு 1 இன்ச்சு முன்னாடி கூடுதலாக இருக்கணும் கண்டிப்பாக. அப்போ தான் ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி மடிக்கணும். உள்ளே தள்ளி மடிச்சிட்டோன்னா அந்த இடம் வந்து சுருங்கிரும். சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக வச்சு மடிக்கணும். மடிச்சிட்டு இப்படி ஒரு மடிப்பு மடித்து ஒரு தையல் போட்டுட்டு திரும்ப இப்படி போட்டு ஹெம்மிங் பண்ணலாம். இல்லை ஹெம்மிங் வேண்டாம் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா இப்படி மடிச்சிட்டு இப்படி ஸ்ட்ரைட்டாக வைக்கக்கூடாது, கொஞ்சம் கிராஸாக வைக்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஸ்ட்ரைட்டாக வைக்காமல் கிராஸாக வந்து வைக்கணும். கொஞ்சம் கிராஸாக வச்சு நம்ம தையல் போட்டுடலாம். இதில் அப்படியே ஸ்டிச்சிங் வந்து கொடுத்துடலாம். ஹெம்மிங் பண்ணுறோம் அப்படின்னா இதை வந்து இப்படி எடுத்துச்சு
ஓகே, கிராஸ் பீஸ் நம்ம அட்டாச் பண்ணோம். இனி இதை இந்த மாதிரி ஒரு மடிப்பு மட்டும் மடித்து விட்டுட்டு நம்ம ஹெம்மிங் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் ப்ளவுஸில் கரெக்டான நம்ம பாடியோட ஸ்டிச்சிங் நமக்கு எவ்வளோன்னு தெரியணும். ஸோ நம்ம எது வரை பிடிக்கணும்னு தெரியணும் இல்லையா, அந்த இடம் கரெக்டாக நான் பார்த்துட்டு 2 சைடும் நான் இந்த மாதிரி பேர்ல் ஸ்பின் நான் குத்தி வச்சுருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி கரெக்டான அளவு பார்த்துட்டு பேர்ல் ஸ்பின் குத்தி வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு எது கரெக்டான பாடியோட டைட் அப்படின்னு தெரியும். நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்லீவ் அட்டாச் பண்ணிக்கணும். ஆல்ரெடி ஸ்லீவ் எப்படி அட்டாச் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம், உங்களுக்கு தெரியும்ல. ஸோ அதான் நான் இதில் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணல. நம்ம பாடிக்கு மார்க் பண்ணணும்ல டைட்டான அளவு, நம்மளுடைய கரெக்டான அளவு எவ்வளோ தூரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாடிக்கு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிடணும் இல்லையா, அதே மாதிரி நம்ம ஸ்லீவுக்கும் மார்க் பண்ணிக்கணும். அளவு ப்ளவுஸை வச்சுட்டு நீங்கள் கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறமா இந்த இடத்துல இருந்துட்டும் கரெக்டாக மார்க் பண்ணிக்கணும். அளவு ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் நல்லா இழுத்து விட்டு அளவு கரெக்டாக மார்க் பண்ணிக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு மார்க் பண்ணணும். அப்போ தான் அந்த அளவு வந்து கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு அளவு கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. அதில் 2-3 தையல் போட்டிருப்பாங்கல்ல, அந்த 2-3 தையலுக்குமே மார்க் பண்ணிக்கோங்க. அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, நம்ம இப்போ ஃபுல்லாக மார்க் பண்ணியாச்சு. இனி இதை இந்த மாதிரி குட்டி குட்டி டாட்டாக போட்டுக்கோங்க. அப்படி இல்லைனா லைனாக வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு நம்ம ஃபுல்லாக சைடு ஸ்டிச்சிங் கொடுத்துடலாம். ஓகே, சைடு ஸ்டிச்சிங் கொடுத்தாச்சு. இனி இந்த கிளாத்தை இந்த மாதிரி 2 கிளாத்தையும் உள்பக்கமாக மடித்து ஒரு ஸ்டிச்சிங் கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு சைடில் உள்ள சிலிம்பிள் எதுவுமே வெளிப்பக்கமாக தெரியாது. ஸோ இந்த மாதிரியும் ஃபுல்லாக நம்ம ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம சைடு ஸ்டிச்சிங் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. உள்பக்கமாக மடித்து தைச்சதுனால நமக்கு சிலிம்பிள் எதுவுமே வெளியே தெரியலை. நல்ல ஒரு நீட்டான ஃபினிஷிங் கிடச்சிருக்கு. இனி நம்ம ஃபைனலாக ஹெம்பிங் பண்ணிக்கணும். அப்புறமா ஹூக் வச்சுக்கணும். அவ்வளோதான், நம்ம ப்ளவுஸ் ரெடி ஆகிடுச்சு. ஓகே, உங்களுக்கு இந்த கிளாஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளவுஸை பொறுத்த வரையுமே நம்ம ஒரே ஒரு ப்ளவுஸ் மட்டும் நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. கொஞ்ச நாள் கழித்து சுத்தமாக மறந்துடும், எதுவுமே நமக்கு ஞாபகத்தில் இருக்காது. ஸோ மினிமம் ஒரு 5 ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணால் தான் நமக்கு நம்ம என்ன தப்பு பண்ணுறோம், நம்ம என்ன கரெக்ட் பண்ணுறோம், அது எல்லாமே நமக்கு புரிய வரும். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே 5 ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி உங்களுடைய ஒர்க்கை நீங்கள் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணணும். நீங்கள் இன்னுமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.